உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை கொடுக்கிறார். ஆதாமுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். அவனுடைய பொறுப்பு என்ன? அந்த குறிப்பிட்ட கனியை பறித்து புசிக்கக்கூடாது. அது ஒரு கட்டளை, அது ஒரு பொறுப்பு. இவன் கை கொள்ள வேண்டும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஆனால் அவனை இழப்பதற்கு கர்த்தருக்கு மனதில்லை. அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார். அது நிறைவேறியது. ஆனால் அவன் மூலமாக வருகிற அத்தனை சந்ததியும் பாவிகளாகவே பிறக்கிறார்கள். ஜென்ம பாவம். பிறகு பாவி என்ன செய்வான்? பாவங்கள் தான் செய்வான். கரும பாவம், பாவங்களே செய்கிறார்கள். இவர்களை கர்த்தர் அப்படியே விட்டுவிட மனதில்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு பலி செலுத்துகிற ஒரு யுக்தியை, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். பாவம் செய்துவிட்டால் சும்மா அப்படியே இருக்க முடியாது. கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பவன் பாவம் செய்தவுடன் பாவம் போக அவன் ஒரு பலியை செலுத்த வேண்டும். அன்றைக்கு ஆடு, மாடு, புறா குஞ்சு இப்படி பலிகளை செலுத்தினார்கள். தகுதிக்கு ஏற்ப அவர்களுடைய பண வசதி, அந்தஸ்து, அதற்கு ஏற்ப பலி செலுத்தினார்கள். ராஜா பாவம் செய்தால், பிரபு பாவம் செய்தால், அதிகாரி பாவம் செய்தால், தேசத்து குடிமகன் பாவம் செய்தால், ஒருவேளை அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழியில்லாத ஒரு ஏழை பாவம் செய்தால் எல்லாரும் பலி செலுத்த வேண்டும். அதற்கேற்ப பற்பல விதமான பலிகளை வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் வாசித்தீங்கன்னா அங்கே எப்படி பலி செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வரணும், அனிமலை பிடிச்சிட்டு வரணும். எந்த மிருகம் கொல்லப்பட போகிறதோ பிடிச்சிட்டு வரணும். ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அது மேலே பாவி கையை வைக்கணும். ராஜா பாவம் செஞ்சால் ராஜா அது மேலே கையை வைக்கணும். கையை வச்சு அவன் தான் அந்த அனிமலை கொல்லணும். அதை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்துறப்ப பாவமில்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், வாய் பேசாத மிருகம் பண்ணி சிந்திய ரத்தம், அந்த ரத்தம் பிற்காலத்தில் பிறக்க போகிற மேசியாவாகிய இயேசுவுக்கு சமம். அந்த ரத்தத்தை பார்த்து இவனும் வருத்தப்படுவான். ஐயோ, என் ரத்தம் இப்படி சிந்தப்பட்டிருக்கணும், எனக்கு பதிலாக பாவம் இந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்தி விட்டது. அதை பார்த்து அவன் மனம் திரும்பணும், பாவம் செய்யாமல் இருக்கணும். அப்புறம் திரும்பவும் ஒருவேளை அவன் பாவம் செய்து விட்டால் திரும்பவும் தான், வேறு வழி இல்லை. போய் திரும்பவும் இன்னொரு அனிமலை பிடிச்சிட்டு வரணும், அதை வெட்டி ரத்தம் சிந்தணும். இப்படியே நடந்தது. எதுவரை நடந்தது? இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கும் வரை இந்த முறைதான் இருந்தது. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக இது எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு யூதர்களுடைய சரித்திரத்தை சொல்லுகிறது. முதல்ல சில அதிகாரங்களிலே எப்படி மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான், எப்படி பாவம் செய்தான், பாவத்திற்கு கர்த்தர் என்ன பரிகாரம் சொன்னார், எப்படி குமாரனை அனுப்புவேன் என்று சொன்னார். முதல்லே சொல்லிட்டார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். முதல்லே சொல்லிட்டாரு குமாரனை அனுப்ப போறேன்னு.
ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்க, அருமையான பகுதி. அங்கேயே சொல்லிட்டாரு இயேசு வரப்போறாருன்னு சொல்லி. அடுத்தது ஜனங்களுடைய பாவம் பெருகி போயிட்டு ஒரு தடவை எல்லாம் வெறுத்து போயிடுச்சு ஆண்டவருக்கு. மனுஷனை சிருஷ்டித்ததற்காக, அவனை உண்டாக்கியதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார், எல்லாவற்றையும் அழித்து விட்டார். ஒரே ஒரு மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனும் நீதிமானுமாய் இருந்தான். அவனுடைய பெயர் நோவா. அவனையும் அவன் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார். அவனிலிருந்து இன்றைக்கு இருக்கிற நாம் எல்லாரும் உருவாகி இருக்கிறோம். ஆனால் இன்னும் பாவிகளாகத்தான் மனிதர்கள் பிறக்கிறார்கள். இப்போது பிறக்கிறவர்களும் பாவிகளாகத்தான் பிறக்கிறார்கள். இனிமேல் பிறக்கப் போகிறவர்களும் பாவிகளாகத்தான் பிறப்பார்கள். பாவிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி ரட்சிக்கப்படுறது? ரட்சிக்கப்படுறதுக்கு காணிக்க கொடுத்தா பாவம்லாம் போகாது. ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணால் பாவம் போயிடுமா? அதெல்லாம் போகாது. இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அவருடைய இரத்தம் மனித பாவத்திற்காக சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. பாவங்கள் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அத்தனை பாவங்களையும் அவர் நீக்குவார். ஆதாம் ஒரே பாவம் செய்தான், எல்லாரும் பாவிகளாகிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். எனவே எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உண்டாக்கிவிட்டார். அவர் சொல்றாரு, செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மனம் திரும்பி நான் இனி இப்படி வாழ மாட்டேன், கர்த்தருடைய பிள்ளையா வாழுவேன், இயேசு எனக்காக பரிகாரம் செய்து முடித்து விட்டார், இயேசு செய்த பரிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று வரும்போது அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு வேறு மாதிரி மாற வேண்டும். அது மாறுவதற்கு தான் இந்த பைபிள். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை வழிகாட்டி புத்தகம். இந்த புத்தகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதன்படி வாழும்போது மனிதன் தன் வாழ்க்கையின் முடிவிலே பரலோகத்திற்கு போவான். மனிதர்கள் கேட்கலாம், ஏன் கடவுள் ஒரே நொடியில் அந்த பிசாசு அழிச்சிட முடியாதா? நிச்சயமாக முடியும். அவரால் என்ன முடியாது? கடவுளால் ஒன்று முடியலைன்னா அவர் கடவுளாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் போய்விடுவார். அவரால் முடியும், எல்லாம் முடியும். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் மனிதா உன்னை என்னை போல சிருஷ்டித்திருக்கிறேன், நீ என்னுடைய ரூபத்தில் என்னுடைய சாயலில் இருக்கிறாய், நீ ஒரு அடிமை இல்லை, நீ சுயாதீனன், நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீ உபயோகப்படுத்து, நீ என்னுடைய பிள்ளை, நீ பூமியில் கட்டுவதை நான் பரலோகத்திலே கட்டுகிறேன், நீ பூமியிலே கட்டவிழ்ப்பதை பரலோகத்திலே கட்டவிழ்க்கிறேன், உனக்கு இந்த பூமியில் சகல அதிகாரமும் இருக்கிறது, நீ வாழ்ந்து காட்டு, உன்னால் முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், பாவம் செய்யாமல் வாழ முடியும், என்னுடைய பிள்ளையாய் உன்னால் வாழ முடியும். அப்படி நீ வாழும்போது இந்த பூமியிலையும் உனக்கு ஆசீர்வாதம், முடிவில் பரலோகம். இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஓகே, நான் பாவம் தான் செய்வேன், ஓகே, எனக்கு கடவுள் வேண்டாம், ஓகே, உனக்கு எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோ, சாகிற அன்னைக்கு நரகத்துக்கு போவ, அங்கேயும் போய் ஓகே சொல்லுவியா? யோசிக்கணும். பைபிள் திட்டமாக சொல்லுது, கடவுள் இருக்கார், பிசாசு இருக்கு, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது. மனிதன் இந்த பூமியிலே கடவுளுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டேனே எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைச்சா இனி நான் யோக்கியனா வாழ்வேன், கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுப்பார். அதுதான் இந்த சான்ஸ். ரட்சிப்பு தான் சான்ஸ். இயேசுவே, நான் பாவியாக பிறந்துட்டேன், அதனால பாவியாக வாழ்கிறேன், என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை, திரும்ப திரும்ப நான் ஒரு தடவை பாவம் செய்கிறேன், அப்புறம் எந்திரிக்கிறேன், நான் விழுகிறேன், அப்புறம் திரும்ப செய்கிறேன், அப்படி இருக்கிறேன், என்னால் முடியலை. முழு உண்மையாக ஆண்டவர்கிட்ட போய் ஒத்துக்கோ, கர்த்தர்கிட்ட சொல்லு. ஆண்டவர் சொல்வார், இந்தப்பா தம்பி, இந்தம்மா தங்கச்சி, இதுதான் பைபிள், வாசி, இதை படிக்க 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 இது உணவு, ஆவிக்குரிய உணவு. உனக்குள்ளே இருக்க ஆவி இதை சாப்பிட்றப்ப பலப்படும், உனக்கு பலன் வரும், உன்னால் என்னை போல வாழ முடியும்.
அதுக்கு மிஞ்சியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, வா, மனம் திரும்பு, என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் மன்னிப்பேன். எத்தனை தடவை மன்னிப்பார்? 1 தடவை, 2 தடவை, 10 தடவை, 100 தடவை? அவர் உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் எத்தனை தடவை மன்னிக்க சொன்னார்? 7, 70 தடவை. எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 7-70 தடவை தப்பு செஞ்சுட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிங்கன்னு சொல்கிறாரு. என்னத்தை சொல்ல? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் 7-70 தடவை எனக்கு விரோதமாக பேசுவான், நான் மன்னிக்கணுமா? கர்த்தர் சொல்கிறார், ஆமாம், நீ அவனுக்கு மன்னிக்காவிட்டால் உன்னுடைய பாவங்களை நான் உனக்கு மன்னிக்க மாட்டேன். கர்த்தர் அப்படி ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கார். அதனால் நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்கணும். நாம் பாவம் செய்யும்போது ஆண்டவர்கிட்ட போய் தாழ்த்தி உண்மையாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அவர் அதான் சொல்கிறார், அறிக்கை செய்து விட்டு விடு, அப்போது நீ சமாதானம் பெறுவாய். பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு விட்டுறாமல் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யறதுக்கு நாய் தான் கக்கினதை திரும்ப தின்ன போனது போலவும், பன்றி, கழுவப்பட்ட பன்றி மீண்டும் மீண்டும் போய் அதே சகதியிலே விழுந்து புரளுவது போலவும் இருக்கிறதுன்னு பைபிள் தாங்க சொல்லுது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. கர்த்தர் சொன்னால் சரியாக சொல்லுவார். அவர் தான் நம்முடைய வழிகாட்டி. அவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஒழுங்குபடுத்து, நல்லா இரு, நல்லா வாழ்ந்துக்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துக்கள். உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்போது சகல ஆசீர்வாதங்களையும் நீ சம்பூர்ணமாய் பெற்று இந்த பூமியிலே வெற்றியோடு வாழ்வாய். பரலோக வாழ்க்கை இந்த பூமியிலே மனிதன் வாழ முடியும், தோல்வி இல்லாமல், எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல் மன நிம்மதியோடு மனிதனால் வாழ முடியும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நல்ல வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, சந்தோஷமுள்ள வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும். அதுக்கு தான் பாருங்க சர்ச்சுக்கு வர்றது. அதுக்கு தான் சொல்கிறோம், சர்ச்சுக்கு ஒழுங்காவா வந்து செய்கிற பிரசங்கத்தை கேளு, கவனி, உன்னுடைய மனதை அடக்கு, கண்ட்ரோல் பண்ணு, எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டில் வையி, சும்மா மனசும் மாம்சமும் விரும்புவதை செய்யாதே. எல்லாம் பைபிள் தான் சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானிலிருந்து, எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். வருகிற வழியிலே அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் எனக்கு பரிசுத்த ராஜரீக, நீங்கள் எடுக்கலாம். யாத்திராகமம் 19:6. யாத்திராகமம் 19:6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, இதை போய் சொல்லு, இந்த ஜனங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு உலகம் முழுவதையும் நான் சந்திக்க போகிறேன். அதனால அதை சொல்லு நீ, இவங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. ஆனால் இந்த ஜனங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்னார். அதற்கு பிறகு லேவி மாத்திரம் வந்தான். லேவியை ஆசாரிய ஜாதியாக்கினார். அவனை கொண்டு வேலைகளை செய்து கொண்டு வந்தார். லேவியர்கள் ஆசாரியர்கள் ஆனார்கள். அப்படியே காலங்கள் 4000 வருஷம் கடந்து விட்டது. 4000 வருடத்திற்கு பிறகு பார்த்தால் ஒரு 400 வருடம் இருண்ட காலம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே
ஒரு 400 வருடம் இருண்ட காலம். தீர்க்கதரிசி இல்லை, ஆசாரியன் இல்லை, ஒரு நல்ல தேவனுக்கு பயப்படுகிற ராஜா இல்லை, ஒரு நல்ல மனிதன் கிதியோனை போலவோ அல்லது சாமுவேலை போலவோ இல்லை. அப்படி ஒரு இருண்ட வாழ்க்கை இந்த ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார். 33.5 வருடம் அவர் இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்தார். அவர் ஒரு சில பக்கத்து தேசங்களிலே போய் சில வேலைகளை செய்தார். ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் நடந்தது. கவனிக்கிறீங்களா? அவர் இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். பிறகு மனிதனுடைய பாவத்திற்காக அவர் சிலுவைக்கு போனார். கடைசி சொட்டு ரத்தம் வரை தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நாங்கள் அங்கே போய் அந்த கல்லறை, இயேசுநாதரை வச்ச கல்லறையை பார்த்தோம். அதை பார்க்குறப்ப உள்ளே போய் இந்த பாடி வச்ச இடத்த, அதுக்கு வெளியே ஒரு இடம், இந்த பரிமள தைலம்லாம் போடுற இடம், அங்கே போய் நம்ம விசிட்டர்ஸ் நிற்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அங்கே போய் நின்று பார்த்தோம். அந்த இடத்துக்கு போனேன்னு எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. எனக்கு ஆண்டவரே, என் பாவத்துக்காக நீங்கள் செத்தீங்க, நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, என்னைய நீதிமான் ஆக்கி இருக்கிறீங்க, நான் எவ்வளோ பாவி, எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கீங்க, நீதிமான் ஆக்கியிருக்கிறீங்க, உங்கள் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் மாலை மாலையாக கண்ணீர் விடுறேன். கண்ணீர் விட்டுட்டு இப்படி திரும்பினோன்னு பார்த்தா அங்கே எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கு? ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ இஸ் ரிசன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் சிரிச்சுக்கிட்டேன். ஆனால் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு பரிகாரத்தை செய்து, அவர் பரிகாரம் செய்து, அவர் தன் ஜீவனை கொடுத்து, அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி நமக்காக பரலோகத்துக்கு போகிற வழியை திறந்து விட்டிருக்கிறார். 2 இண்டிவிஜுவல்ஸ், எல்லாருக்கும் இல்லை. ஒரு நாள் எங்கள் ஜப கூட்டத்துக்கு ஒரு மனுஷன் வந்தார். ரொம்ப படித்தவர், வேறு தேசத்துலேருந்து வந்தார். ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அவர்கிட்ட பற்பல காரியத்தை பேசிட்டு அப்புறம் கேட்டோம், ரட்சிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு பார்க்கலான்னு. அவர் சொன்னார், ஆதாம் பாவம் செய்தான், எல்லாரும் பாவிகள், சந்தேகம் இல்லை, அவங்க பாவம் தான் செய்வாங்க. இயேசு மரித்தார், எல்லாரையும் நீதிமானாக்கி விட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான், இதான் பிரசங்கம், இதான் பண்ணணும். அட பாவி, உன்னை உள்ளே உட்கார விட்டதே தப்பு, போ முதல்ல. யார் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய பரிகாரத்தை அங்கீகரிக்கிறார்களோ, அவர்களுக்கு விடுதலை. மற்றவர்களுக்கெல்லாம் என்னங்க முடிவு? அதுக்கு தான் அகாத பாதாளம் இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, பாவத்தின் பலன் மரணம். மரணம் எங்க போய் முடிகிறது? நரகத்தில். நரகம்தாங்க, நரக அக்கினை. அங்கே அவர்களுடைய புழு சாகாது, அக்கினி அவியாது, அக்கினி கடல். நாம் அங்கே போய்விடக்கூடாது. அங்கே போகாமல் இருப்பதற்கு தான் இங்கேயே கையை கட்டி வாழை சுருட்டி, என்னை படைத்த கர்த்தாவே, உங்கள் வழியில் நடக்கிறேன், கீழ்ப்படிஞ்சு வர்றேன், என்னை மன்னிச்சுக்கணும், நான் உங்கள் பிள்ளையா வாழ்வேன்னு இங்கே வந்துடணும். அதற்கான வழியை இயேசு திறந்தார். இந்த 400 வருடங்களுக்கு பிறகு இயேசு பூமியிலே அவதரித்து வாழ்ந்து தன் ஜீவனை கொடுத்து, அவர் அநியாயமாக கொல்லப்பட்டபடியினால், பாவமே செய்யாத இயேசு, மரிக்கவே முடியாத இயேசு, மனிதனுக்காக பாவமாகி அவர் மரித்தார். ஆகவே பிதாவாகிய தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ரொம்ப பெரிய தப்பு. பாவம் செய்யாத மனிதன் சாவது, பாவம் செய்யாத மனிதன் நரகத்துக்கு போவது. மனிதனாய் அவதரித்த இயேசு, கடவுளா அவர் வரல, மனிதனாக வந்தார். மனிதனாக வாழ்ந்து காட்டினார். பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்பதை காட்டினார். பாவமற்ற ரத்தத்தை சிந்தினார். எல்லா மனிதர்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஒருவன் பாவம் செய்தான், ஆதாம், எல்லாரும் பாவியானார்கள். இன்றைக்கு பாவத்துக்கு எண்ணி முடியாத அளவுக்கு பாவம் பெருத்துக்கொண்டே போகிறது.
ஆனால் ஒரு மனிதனுடைய தியாகம், அவருடைய சாக்ரிஃபைஸ், அவர் கல்வாரியிலே சிந்தின அந்த ரத்தம், அது எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க வல்லது, எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. இது உங்களுக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் தான். நீங்கள் வேற புஸ்தகம் இருந்தால் கொண்டு வந்து என்கிட்ட காட்டுங்க. கடவுள் வேற வழி வச்சிருந்தா என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க, நான் அதை படிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்திலே எல்லாரும் பாவிகள். பாவம் செய்யாத ஒரு மனுஷனை யாரா காட்ட முடியுமா? காட்டினாக்க என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க, நான் பெரிய சந்தன மாலை வாங்கிட்டு வந்து அவருக்கு போடணும். அப்படி பாவமே இல்லாத மனிதன் ஒருவன் உலகத்தில் இருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லையே. ரோமர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் நல்லவனாக மாறுவதற்கு வழி இருக்கிறது. ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னங்க? அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி, ஆசாரிய ராஜ்யம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் எனக்கு ஊழியக்கார பிள்ளைகள், நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அன்றைக்கும் ஊழியம்தான், இன்றைக்கும் ஊழியம்தான். கர்த்தர் வரும் வரை அவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டும். யார் செய்யணும்? எல்லாரும் செய்யணும். யார் யாருக்கு வாய் பேச முடியுமோ வாய் திறந்து பேசி சாட்சியை சொல்லி ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்தணும். யார் யாருக்கு வாய் பேச முடியாதோ அவங்களுக்கெல்லாம் பேப்பர் இருக்குது, நாங்கள் இங்கே அச்சடித்து வச்சுருக்கோம், உங்கள் கையில் கொடுப்போம், கொண்டு போய் கொடுக்கலாம். ஜனங்களை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். பைபிள் தான் சொல்லுது. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாதவன் ஞானவானுக்கு ஆப்போசிட் என்னன்னு வீட்டில் போய் நீங்களா பேசிக்கங்க, நான் சொல்லலை. ஞானவான்களாக இருந்து பாவம் நரகத்துக்கு போயிட்டுருக்காங்க. நரகத்துக்கு போயிட்டுருக்க ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு சான்ஸ் உண்டாக்க வேண்டும். நான் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். அவர் சீஷர்களுக்கு சொல்லிட்டு போறாரு, என் நாமத்தினாலே புறப்பட்டு போங்கள், போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நம்மோடு இருந்து நம்மை ஊழியத்தை செய்ய உற்சாகப்படுத்துகிறவர், நடத்துகிறவர் கர்த்தர். அவர் தான் சொல்லியிருக்கார் ஊழியம் செய் என்று. எனவே நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். இவருடைய மரணம் உயிர்த்தெழுதற்கு பின்பு சீஷர்கள் எல்லாரும் அவர் சொன்னது போல ஒரு மேலறையிலே கூடியிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், பரலோகத்துக்கு போகிறேன், நான் போயிட்டு உங்களோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவரை அனுப்ப போகிறேன், அது வரைக்கும் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதே போல அவர்கள் போனார்கள். ஒரு 120 பேர் ஒரு மேலே புகழ்ந்து பேசினார்கள். அதை அன்றைக்கு எருசலேமிலே கூடி வந்திருந்த எல்லாரும் கேட்டார்கள். அந்த சத்தம் உண்டான போது எல்லாரும் ஓடி வந்து பார்த்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இந்த 120 பேர், எருசலேம் பட்டணத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இந்த 120 பேர் மட்டும் பேசிட முடியுமா? இல்லை, வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சத்தம் எங்க உண்டாச்சு? வானத்திலிருந்து உண்டாச்சு. சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு மாறான விதத்திலே கர்த்தர் ஒரு சத்தத்தை முழங்க பண்ணினார். எல்லாருக்கும் தெரியுது. அங்கே எல்லாரும் அந்நிய பாஷை பேசி புகழ்ந்தார்கள் கர்த்தரை. அன்றைக்கே எல்லாரும் துதித்தார்கள், கர்த்தரை புகழ்ந்தார்கள். சிலர் சொன்னாங்க, குடிகார பயலுக, குடிச்சிட்டு எல்லாவனும் உளர்றான் அப்படின்னு. இன்றைக்கும் ஜனங்கள் இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுகிறவங்க இருக்காங்க. எல்லாம் குடிச்சிட்டு என்னமோ அந்நிய பாஷையா, அதுதான் இதுதான், இதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கிற காரியம் இல்லை. கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு, அவர் நம்மோடு ரகசியங்களை பேசுகிறார்.
அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளிருந்து உங்கள் வாய் மூலமால் உங்களுக்காக அடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு இப்போ என்ன வேணும், என் பிள்ளைக்கு என்ன வேணும், என் பேர பிள்ளைக்கு என்ன வேணும், என் சபைக்கு என்ன வேணும் எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நீ போய் ஜெபம் பண்ணு, வாயத்திறன் ஜெபம் பண்ணு, உன்னை பரிசுத்தாவியில நிரப்புறேன், நீ பேசு, அந்நிய பாஷை பேசு. நாம் அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசுகிறோம், ரகசியங்களை பேசுகிறோம். கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளது எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியல. அதனால நீ பேசாத, நானே உனக்காக பேசுறேன். அவரே நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய வாய் மூலமாக அவர் பேசுகிறார். அந்நிய பாஷை நம்ம பேசுறது இல்லை, ஆவியானவர் பேசுகிறார். அவர் விண்ணப்பிக்கிறார், பிதாவிடத்தில் கேட்கிறார், பிதாவானவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அதுக்கு தான் இந்த பென்டிகாஸ்ட் சர்ச்சில் நம்ம சொல்கிறோம், நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றவங்க, பரிசுத்தாவி கூட்டம், நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க. நம்ம சொல்கிறோம் பேசு. சில சபைகள் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், இருக்கட்டும், அவங்க இருந்தால் இருக்கட்டும். அவங்க கண்ணெல்லாம் குருடாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் நம்ம கண்ணை திறந்து விட்டுருக்காருல, எந்த கண்ணு? ஆவிக்குரிய கண்கள். நமக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான், அவனுக்கு கண்ணை கர்த்தர் திறந்து விட்டுருக்காரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் கண்ணை திறந்ததுக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் சொல்லணும், கண்ணை திறந்து விட்டுருக்காரு, கையில் பைபிளை கொடுத்துருக்காரு, நல்ல ஆலயத்தை கொடுத்துருக்காரு, நல்ல போதனைகள் கிடைக்கிறது. இதை வைத்துக்கொண்டு வெற்றியோடு வாழ வேண்டும். அன்றைக்கு அந்த 170 பேர் கூடி ஜெபித்தார்கள். சத்தம் கேட்டுச்சு. சத்தத்தை கேட்டுட்டு எருசலேம் பட்டணமே ஓடி வருது. வந்தபோது அங்கே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறான். யார் இந்த பேதுரு? பாவப்பட்ட செம்படவன், மீன் பிடிக்கிறவன், இவன் கல்வி அறிவு இல்லாதவன். இவங்கள்லாம் ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவரோடு நாம் நன்றாக அறிவோமே என்று அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் பேசிக்கொண்டார்கள். ஒன்றும் தெரியாது. மீன் பிடிச்சிட்டு வருவான், வீட்டில் கொண்டு வந்து போடுவான். அவன் மனைவி கொண்டு போய் மீனுன்னு விற்றுட்டு வரணும். அவள் கொண்டு வர்ற காசு தான் சாப்பாடு. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் எழுந்து நின்று பிரசங்கிக்கிறான். என்ன நடந்தது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41-40 வாசிக்கிறேன். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எல்லாம் ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் வந்த போது ஒரு நியாயப்பிரமாண பலகைகள் 2 பலகைகளை எடுத்துக்கொண்டு அவன் இறங்கிய போது அன்றைக்கு 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த அன்றைக்கு 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தர் இருப்பது உண்மை, பிசாசு இருப்பது உண்மை, பரலோகம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பது உண்மை, பரிசுத்தவான்கள் இருப்பது உண்மை, பாவிகள் இருப்பது உண்மை, ரட்சிப்பு இருப்பது உண்மை, சத்தியம். ரட்சிக்கப்பட வேண்டும், மரிக்கும் போது பரலோகத்திற்கு போகலாம், பூமியிலே பரலோக வாழ்க்கையை வாழலாம். ஓகே, காட் பிளஸ் யூ.